மதிப்பிற்குரிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். சாதனை என்பது வெறும் நாட்கணக்கு அல்ல. தலைப்பின் விளக்கம். இந்தியாவின் நீண்டகால பிரதமர் என்ற சாதனையில் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி முறியடித்து விட்டதாக கூறி மத்திய அமைச்சரவை பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த சாதனைக்காக உலகத் தலைவர்கள் பலரும் மோடிக்கு பாராட்டு மழை பொழிவதாகவும் ஊடகங்கள் ஊதுகின்றன. ஒரு ஆட்சியாளருடைய சாதனை என்பது நாட்கணக்கில் மட்டும் கணக்கிடப்படுவதில்லை. இந்தியாவின் முதல் பிரதமர் நேருவை விட அதிக நாட்கள் பிரதமர் நாற்காலியில் மோடி அமர்ந்திருக்கிறார் என்ற புள்ளிவிவர கணக்கு சரிதான். ஆனால் இவருடைய இந்த ஆட்சி இந்திய மக்களுக்கானதா அல்லது இவரது கட்சியான பாஜகவை வழிநடத்தும் பாசிச அமைப்பான RSS நலன் சார்ந்ததா என்கிற கேள்வியும், இவருடைய ஆட்சி காலம் ஏன் கோடானு கோடி ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டதா அல்லது பிரதமர் மோடியின் கார்ப்பரேட் கூட்டாளிகளின் நலனை கருத்தில் கொண்டதா என்கிற கேள்வியும் இயல்பாகவே எழுகிறது. 2014ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளான ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, கருப்பு பணத்தை கைப்பற்றி அனைவரது வங்கிக் கணக்கிலும் ரூபாய் 15 லட்சம் செலுத்தப்படும், வேளாண் விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு கூடுதலாக விலை கிடைக்க வகை செய்யப்படும் என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகள் கிழிந்து தொங்குகின்றன. பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார நடவடிக்கைகள் பரிதாபமாக பிரதமரை பார்த்து சிரிக்கின்றன. பிரதமராக நேரு இருந்த காலத்தில் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. இன்னும் சில ஆண்டுகள் பிரதமராக மோடி நீடித்தால் அனைத்து பொதுத்துறைகளையும் அழித்தவர் என்ற பெருமையும் அவருடைய சாதனை பட்டியலில் சேரக்கூடும். நேரு பிரதமராக இருந்தபோதுதான் அயல்துறையில் கூட்டு சேரா கொள்கை உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த கொள்கையை முற்றாக கை கழுவிவிட்டு அமெரிக்க வல்லரசுக்கு ஆதரவான அயல்துறை கொள்கையை பிரதமர் மோடி பின்பற்றுகிறார். இவருடைய ஆட்சி காலத்தில் மதசார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி போன்ற அரசியல் சட்ட விழுமியங்கள் மதிப்பிழக்க செய்யப்பட்டன. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தொடர் தாக்குதல்கள் கருப்பு சட்டங்களின் மூலம் பலவும் நேரடியாகவும் தொடுக்கப்படுகின்றன. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு சேதப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சேதப்படுத்தியுள்ளார். சாதனை என்பது நாட்களை கொண்டு அளக்கப்படுவது அல்ல. தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி. தோழமையுடன் வணக்கம்.